பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் வாருங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சிஎம்சி குடும்பத்தாரே, இந்த நாள் நம் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற ஒரு நாள். 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக 1924 ஆண்டிலே அன்னை ஐடா அவர்கள் இந்த மருத்துவ திருப்பணியை இந்த தோட்டப்பாளையம் வளாகம் என்று அழைக்கப்படுகிற, இன்றைக்கு நாம் டவுன் கேம்பஸ் என்று அழைக்கிற இந்த வளாகத்திலே அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள். ஆகவே அதை நினைவுகூரும் விதமாக இந்த 100ஆண்டு விழாவினுடைய தொடக்கமாக இன்றைக்கு நாம் இந்த நன்றி செலுத்தும் ஆராதனையிலே கூடி வந்திருக்கிறோம். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நம்முடைய நிறுவனத்தின் சார்பாகவும் போதக பணித்துறையின் சார்பாகவும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். அதே போல் இந்த ஒலிபெருக்கையின் வாயிலாக இந்த மருத்துவமனையின் பல்வேறு பகுதிகளிலே இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற, இணைந்து நன்றி செலுத்துகிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். ஆண்டவர் தாமே உங்களுக்கு சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் தருவாராக. இந்த நார்த் ஃபீல்டு சிற்றாலயத்திலே இந்த வழிபாடு தொடங்குகிறது. இதனுடைய வழிபாட்டு முறைமைகள் பெஞ்சஸில் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை பின்பற்றும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். தொடர்ந்து ஆண்டவர் இந்த ஆராதனையின் வழியாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். என்றென்றைக்கும் மாறாதிருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான இந்த காலை வேளையிலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி என்கிற ஒரு பெரிய வார்த்தையை நாங்கள் சொல்லுகிறோம் சாமி. கடந்த 100 ஆண்டுகளாக இந்த தோட்டப்பாளையம் வளாகத்திலே உம்முடைய மருத்துவ திருப்பணியை நிறைவேற்றும்படியாய் நீர் எங்களுக்கு கொடுத்த, எங்களுடைய நிறுவனத்திற்கு தந்த இந்த பாக்கியமான நிலைமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் சங்கீதத்திலே வாசிக்கிற வண்ணமாக தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிருபையும் உம்முடைய அன்பும் போதுமானதாக இருந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய நிறுவனத்தின் தலைவர்களாக, இங்கு பணி செய்கிற ஊழியர்களாக, இதன் மூலம் பயன்பெறுகிற மக்களாக இந்த இடத்திலே நாங்கள் கூடி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. இந்த நன்றி செலுத்தும் ஆராதனையிலே ஆண்டவருடைய திரு பிரசன்னம் விளங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற வசனங்கள், கேட்க இருக்கிற செய்தி, இவை அனைத்தும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற விதமாக உம்முடைய பார்வையிலே ஏற்புடையதாக நீர் அமைத்து தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனையின் தொடக்கம் முதல் முடிவு வரை ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துவீராக. வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இன்னும் இந்த நன்றி செலுத்துகிற ஆராதனையிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவர்களை நீர் அழைத்து வாரும். நாங்கள் அனைவரும் ஒருமித்து உம்முடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நாங்கள் முழங்கத்தக்கதாக, உம்மை துதிக்கத்தக்கதாய் நீர் கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்கு மாட்சிமை உண்டாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடகர் குழுவினரோடு இணைந்து ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து என்கிறதான பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை
அன்பு வைத்தாதரித்த ஆண்டவரை தொழுதே போற்றிடும் வானோ பூதலத்துள்ளோ போற்றிடும் வானோ பூதலத்துள்ளோ சாற்றுதற்கரிய தன்மையுள்ள சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த ஆண்டவரை தொழுதேற்று தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத உலகமும் தோன்றி ஒழியாத ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த ஆண்டவரை தொழுதேற்று ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் மூற்றும் கிருபையினால் முடிசூட்டும் மூற்றும் கிருபையினால் முடிசூட்டும் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த ஆண்டவரை தொழுதேற்று துதி மிகுந்தேர ஸ்தோத்தரி தினமே துதி மிகுந்தேர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே இதயமே உள்ளமே என் மனமே ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த ஆண்டவரை தொழுதேற்று ஆத்துமமே என் முழு உள்ளமேவும் ஆத்துமமே என் முழு உள்ளமேவும் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த ஆண்டவரை தொழுதேற்று நின்ற வண்ணமாகவே முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி சங்கீதம் 95. சங்கீதம் 95 முறைமுறையாக வாசிப்போம். கர்த்தரை கெம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீதனம் பண்ண கடவோம் வாருங்கள். சங்கீதங்களை ஆர்ப்பரித்து பாட கடவோம். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று.
அவன் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலும் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். சேர்ந்து வாசிப்போம். என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவியானவருக்கும் மகிமை உண்டாவதா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நாம் பாவ அறிக்கை ஜெபத்தை ஏறெடுக்க ஆயத்தமாவோம். நாம் அமர்ந்து பாவ அறிக்கை ஜெபத்தை ஏறெடுப்போம். ஆண்டவரே, தலைமுறை தலைமுறையாக தேவரீர் எங்களுக்கு வாசஸ்தலமாக இருக்கின்றீர் என்று சங்கீதக்காரன் கூறிய வண்ணமாக கடந்த 100 ஆண்டுகளாக கடவுள் நம் சிஎம்சி மருத்துவமனையின் இந்த குணமாக்கும் திருப்பணியிலே ஆண்டவர் அருளிய ஆசீர்வாதங்களை, ஆண்டவர் நமக்கு அளித்த கிருபை வரங்களை, அவர் நமக்கு காட்டிய கிருபை ஆசீர்வாதங்கள், நன்மைகள், வழிகாட்டுதல், வழிநடத்துதல், இவைகளை நாம் நன்றி உணர்வுடன் நினைவு கூறுவோம். நாம் கடவுளுக்கு விரோதமாக செய்த பாவ குற்றங்களை நாம் இணைந்து மனம் உணர்ந்து அறிக்கையிடுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தைகளினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல் அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பிரியமானவர்களே, நூற்றாண்டு நன்றி செலுத்தும் ஆராதனைக்கான நன்றி செலுத்தும் ஜபத்திலே நாம் பங்கு கொள்ளுவோம். ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்த்தவர்களாக இந்த நன்றி செலுத்தும் ஜபத்தை நாம் ஏறெடுப்போம். பக்கம் 3 கொடுத்திருக்கக்கூடிய இந்த பிரதிகளில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நமது நிறுவனர் மருத்துவர் ஐடா சோஃபியா ஸ்கடர் அவர்களின் தியாக வாழ்விற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம், அவர் கிருபை என்றும் உள்ளது. மருத்துவர் ஐடா ஸ்கடர் அவர்களின் பாட்டி, தாத்தா மற்றும் பெற்றோர்களாகிய மருத்துவர் ஜான் ஸ்கடர் 1, திருமதி ஹேரியட் ஸ்கடர், மருத்துவர் ஜான் ஸ்கடர் 2, திருமதி சோஃபியா வேர்ல்ட் ஆகியோர் குணப்படுத்தும் ஊழியத்தில் உண்மையாக இருந்ததற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இந்திய மக்களுக்கு சேவை பணி செய்த ஆற்காடு அருட்பணி ஊழியம் மற்றும் அவ்வூழியத்தின் பணி செய்த ஊழியர்களுக்காக கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லுவோம், கிருபை என்றும் உள்ளது. 1900 ஆண்டில் ஒரு படுக்கையுடன் ஆரம்பித்த சிகிச்சையகத்திற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். 1924 ஆண்டில் தோட்டப்பாளையம் வளாகத்தில் ஊழியம் தொடங்கப்பட்டதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பலனளிக்கும் மருத்துவ சேவைகள் தொடங்கப்பட்டதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த காலங்களில் பலருக்கு நம்பிக்கையையும் ஆற்றலையும் அளித்த நார்த்ஃபீல்டு சிற்றாலயம், அதன் மூலம் ஆராதனை, ஜெபம் மற்றும் கடவுளின் வார்த்தை ஆகியவற்றை பிரகடனப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட பலிபீடத்திற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம், அவர் கிருபை என்றும் உள்ளது.
இந்நிறுவனத்தின் முந்தைய நிர்வாகிகள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் அனைவருக்காகவும் கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். உலகெங்கிலும் கிறிஸ்துவின் குணப்படுத்தும் ஊழியத்தை வலுப்படுத்துவதற்காக இந்நிறுவனத்தின் தொடங்கப்பட்ட செவிலியர், மருத்துவர் மற்றும் அது சார்ந்த சுகாதார கல்விகளுக்காக கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அவர் கிருபை என்றும் உள்ளது. கடந்த காலத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் குணப்படுத்தும் ஊழியத்தில் உண்மையாய் வழிநடத்திய கடவுளின் ஊழியர்கள் அனைவருக்காகவும் கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். என்றும் என்றும் மாறாமல் இருக்கிற கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். பிரியமானவர்களே, இப்பொழுது இந்த கிறிஸ்துவ மருத்துவமனை நகர வளாக நூற்றாண்டு நன்றி செலுத்தும் ஆராதனைக்கான வேத பாடம் வாசிக்கப்படும். அதைத் தொடர்ந்து திரு ஜேக்கப், திரு அகஸ்டின் தலைமையில் நம்முடைய பாடல் குழுவினர் இந்த ஆராதனைக்குரிய சிறப்பு பாடலாகவும் மற்றும் செய்திக்கான ஒரு ஆயத்த பாடலை அவர்கள் பாடுவார்கள். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாடம் அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 19 வரை. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 19 வரை. பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா, கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தந்தானே தந்தன்னா, தந்தானே தந்தன்னா, தந்தானே தந்தன்னானே தந்தன்னா, தந்தானே தந்தன்னா, தந்தானே தந்தன்னானே தந்தன்னா. ஒன்று சேருவோம், இணைந்து பாடுவோம், ஆண்டவரின் செயலை சொல்லி துதிப்போம். ஒன்று சேருவோம், இணைந்து பாடுவோம், ஆண்டவரின் செயலை சொல்லி துதிப்போம். கர்த்தர் அழைக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை உயர செய்வார், அவர்க்காய் வாழ செய்வார். கர்த்தர் அழைக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை உயர செய்வார், அவர்க்காய் வாழ செய்வார். வளருவோம், பெருகுவோம், பலன் கொடுப்போம், போற்றுவோம், உயருவோம், கனி கொடுப்போம். ஒன்று சேருவோம், இணைந்து பாடுவோம், ஆண்டவரின் செயலை சொல்லி துதிப்போம். நூற்றாண்டு விழாவினை காண செய்த திரியேக தேவனை போற்றுகின்றோம். நூற்றாண்டு விழாவினை காண செய்த திரியேக தேவனை போற்றுகின்றோம்.
நன்மையாய் செம்மையாய் நடத்தினாரே, எம்மை இதுவரை மறவாமல் காத்து வந்தாரே. நன்மையாய் செம்மையாய் நடத்தினாரே, எம்மை இதுவரை மறவாமல் காத்து வந்தாரே. கர்த்தர் அழைக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை உயர செய்வார், அவர்காய் வாழ செய்வார். கர்த்தர் அழைக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை உயர செய்வார், அவர்காய் வாழ செய்வார். வளருவோம், பெருகுவோம், பலன் கொடுப்போம், போற்றுவோம், உயருவோம், கனி கொடுப்போம். ஒன்று சேருவோம், இணைந்தே பாடுவோம், ஆண்டவரின் செயலை சொல்லி துதிப்போம். தந்தானே தந்தன்னா, தந்தானே தந்தன்னா, தந்தானே தந்தன்னானே தந்தன்னா, தந்தானே தந்தன்னா, தந்தானே தந்தன்னானே தந்தன்னா. சிஎம்சி குடும்பத்தில் பணி செய்யவே அர்ப்பணிப்புடன் என்னை படைத்திடுவே. சிஎம்சி குடும்பத்தில் பணி செய்யவே அர்ப்பணிப்புடன் என்னை படைத்திடுவே. நன்றியால் உள்ளமே பொங்கி மகிழ்வேன், நாதனின் கிருபையை எண்ணி துதிப்பேன். அவர்காய் வாழ செய்வார். கர்த்தர் அழைக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை உயர செய்வார், அவர்காய் வாழ செய்வார். வளருவோம், பெருகுவோம், பலன் கொடுப்போம், போற்றுவோம், உயருவோம், கனி கொடுப்போம். ஒன்று சேருவோம், இணைந்து பாடுவோம், ஆண்டவரின் செயலை சொல்லி துதிப்போம். ஒன்று சேருவோம், இணைந்து பாடுவோம், ஆண்டவரின் செயலை சொல்லி துதிப்போம். தந்தானே தந்தன்னா, தந்தானே தந்தன்னா, தந்தானே தந்தன்னானே தந்தன்னா, தந்தானே தந்தன்னா, தந்தானே தந்தன்னானே தந்தன்னா, தந்தானே தந்தன்னானே தந்தன்னா, தந்தானே தந்தன்னானே தந்தன்னா.